அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. மேலும் விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அமலாக்கத்துறையினுடைய இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே உடல்நிலையை காரணம் காட்டி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் 2வது முறையாக செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.